தமிழக அரசின் அனைத்து சேவைகளையும் ஆன்லைனில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் டிஜிட்டல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவையில் AI தகவல் தொழில்நுட்ப வெளி நிறுவப்படும் என்றும் கூறினார். ஏஐக்காக கோவையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த முறையில் 2 மில்லியன் சதுரடியில தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போறோம். தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். சைபர் செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்காக 24ஆம் ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 வெளியிட்டோம். அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைன்ல வழங்கப்படணும். மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும். முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவுற அதே வேகத்தில் டிஜிட்டல் குற்றங்களும் பரவி வருது. அவை தடுக்கப்படும். அதற்கேற்ப தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படணும், வலுப்படுத்தப்படணும்.